இப்போ மோடி அவர்கள் தமிழர்களை வந்து திருடர்கள் அப்படின்னு பேசினதுக்கு இந்நேரம் பொங்கி எழ வேண்டிய கட்சி எதுனா தமிழ் இனத்தை காத்தவர்கள் நாங்கள், தமிழை காத்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய தமிழனை பற்றி பேசியவுடனே செல்வ பிறந்தைக்கு வரக்கூடிய கோபமும் ஆதங்கமும் உங்களுக்கு இல்லை. இந்நேரம் வந்து செல்வ பிறந்தை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உதயநிதி சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அரசியல் தான் பண்ண தெரியாது நம்மளுக்கு தான். தமிழர்கள்ன்ற விஷயம் வரும்பொழுது இங்கே வந்து ஜாதி மதம் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டான். தமிழ்னா ஒன்றிணைவான். அப்போ அண்ணாமலை இதுக்குள்ள வந்து வேற மாதிரி கையாண்டாருன்னா இன துரோகியாக தான் பார்ப்பாங்க. அண்ணாமலை சீமான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மோத போகிறதுக்கான ஒரு களம் பார்ப்போம். இன்னொரு இடங்களில் மோடி அவர்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு, பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா பிஜேபியினுடைய பீட்டிங். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்பாக எத்தனை இடங்களில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ திமுக பிடிஎம்மா நாம் தமிழர் பிடிஎம்மான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் திமுக வந்து பிடிஎம் இல்லை, ஏடிஎம். ஏன்னா அவங்களுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க. அதுதான் உண்மை. முதல்ல இவர் செல்வ பிறந்தை கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரா? அண்ணன் சீமான் நிச்சயமாக அறிக்கை கொடுப்பார். அதுக்கப்புறம் அவருடைய வேலை வேற மாதிரி இருக்கும். என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய பகை இருந்தாலும் இன்னைக்கு பாஜக வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா எங்களுக்கு பாஜக வேணாம், தமிழர்களுக்கும் காங்கிரஸுக்குமான போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பிஜேபி வேணாங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டாங்களே. கேரளாவில் சிலந்தி அலையா அங்கே வந்து அணை கட்டுறாங்க, இங்கே கர்நாடகாவில் கட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் கட்டுறாங்க. நீங்கள் என்ன கட்டினீங்க? 4 மனைவி 5 மனைவி இணைவி துணைவி. அதிமுகனுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போது அவர்கள் போகும்போது 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் விட்டுட்டு போனாங்க. 3 ஆண்டுகள் வந்ததுக்கு முன்பாக இவங்க 3 லட்சம் கோடி. அப்போ 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி பெறுதா, 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி பெறுதாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களை விட அவர்கள் எவ்வளோ தேவலாம் தானே எங்களுக்கு தோணுது. ஆட்சியாளர்கள் வந்து கரெக்டான பதில் போனீங்கன்னா மட்டும்தான் சரி செய்ய முடியும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசத்தின் செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான அம்ஜித் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இல்ல சார், அதுக்குமே அவங்க பதில் சொல்றாங்க. ஆல்ரெடி அதிமுக டைம்ல இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருந்தது, அவங்க அப்படி கஜாவை காலி பண்ணிட்டு தான் வச்சுட்டு போனாங்க. கேட்கறேன், அதிமுகனுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போது அவர்கள் போகும்போது 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் விட்டுட்டு போனாங்க. 3 ஆண்டுகள் வந்ததுக்கு பின்பாக இவங்க 3 லட்சம் கோடி. அப்போ 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி பெறுதா, 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி பெறுதாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களை விட அவர்கள் எவ்வளோ தேவலாம் தானே எங்களுக்கு தோணுது. இதுக்கு அந்த டைம்ல லாக்டவுன் வர இல்லை, இன்னொரு விஷயமும் நான் பேசுகிறேன். ஐயா கருணாநிதி அவர்களுடைய சிலையை பேசிட்டு இருந்தோம்ல, அவருக்கு வந்து இந்த சமாதி சுடுகாடு அது கடற்கரை அது ஆக்கிட்டாங்களே, வீச்சே சுடுகாடாக்கிட்டா. ஆனால் ஒட்டுமொத்த தமிழினமும் தலைவனாக ஏற்றுக்கொண்ட எங்கள் தேசிய தலைவர், அவருடைய பேரை சொன்னாலே இன்னைக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு சிலையை நாங்கள் வைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கிராம மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. அந்த சிலையை வந்து இங்கே இருக்கக்கூடாது, அதை நீங்கள் வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. எங்கள் வனத்தை காப்பாற்றிய எங்கள் சியான் வீரப்பன் அவர்களுடைய சிலையையும் வைத்து அங்கே குலதெய்வமாக கும்பிட்றாங்க. இப்போ எங்கள் தேசிய தலைவரையும் எங்கள் சியான் வீரப்பன் அவர்களுடைய சிலையும் வைத்து கும்பிடுவதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து மணிமண்டபம் கட்டி கொடுங்க, இல்லை சிலைகள் கட்டி கொடுங்க நாங்கள் கேட்கல. எங்களுடைய மனசில் நாங்கள் அவங்களை தெய்வமாக வச்சிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் வழிபாடு நடத்துகிறோம், எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற முறையில் நாங்கள் வழிபாடு நடத்தணும். தமிழர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க, ஒரு சாமியாக அவங்களை கும்பிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வைக்கக்கூடாது, நீங்கள் இந்த சிலைகளை வந்து அப்புறப்படுத்தணும்னு காவல்துறையை விட்டு பேச சொல்வது யார்? அப்போ காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதல்வருடைய கட்டுப்பாட்டில். அப்போ முதல்வர் அவர்களுக்கு இந்த கவனம்லாம் போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஐயா சியான் வீரப்பன் அவர்கள் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொன்னதில் வந்து நக்கீரன் கோபால் தான் அவருடைய பத்திரிகையை வந்து வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக சந்தன கடத்தல் வீரப்பன் பேர் வச்சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், சந்தன மரத்தை அவர் நீங்கள் வெட்டினாருன்னு சொல்கிறீங்க, வாங்கினவன் யார்? சரி, வெட்டினவரை நீங்கள் கொண்டுட்டீங்க, வாங்கினோம் இது வரைக்கும் பிடிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த எந்த விதமான கேள்விக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஐயா சியான் வீரப்பன் அவர்கள் இருக்கும் வரையும் கர்நாடக அரசு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுத்ததா இல்லையா? காவிரியில் தண்ணீர் வந்ததா? இன்னைக்கு 2.5 TMC தண்ணீருக்கு நம்ம வந்து எப்படி போராட வேண்டியதாக இருக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்ல முடியும்? கர்நாடகா இல்லை கர்நாடகா சிஎம் முதல்வர் கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்கவே இல்லை, எங்களுக்கு அழுத்தம் தெளிவாக சொல்லிட்டாரு. எங்கள்கிட்ட தண்ணிக்கெல்லாம் சிஎம் கேட்கவே இல்லை. இதில் வேற முதல் பஸ் பிடிச்சி வேற போனாங்க எல்லா கூட்டணி திமுக கூட்டணி சார். இல்ல, நீர்வளத்துறை அமைச்சர் வந்து டைரக்டா அந்த காவிரி மேலாண்மை கிட்ட போய் பேசி காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கும் வரணும்னு தீர்ப்பாயம் மூலமா பேசினதா இல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ கேரளால சிலந்தி அலையா அங்க வந்து அணை கட்டுறாங்க, இங்க கர்நாடகாவில் கட்டுறாங்க, எல்லா இடத்துலயும் கட்டுறாங்க. நீங்க என்ன கட்டினீங்க? 4 மனைவி 5 மனைவி இணைவி துணைவி. அது எனக்கு தெரியல, அதை கட்டினா. ஆனா நீங்க உள்ளபடி வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீர் ஆதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை துரைமுருகன் இது வரைக்கும் செஞ்சாருன்னா செய்ய கிடையாது. இங்கே வரலாற்றில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இங்கே வரைக்கும் நிலைநாட்டக்கூடிய வேலையை நீங்கள் தமிழ்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லோரும் எதுக்காக செஞ்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் கலைஞரை தான் தமிழின தலைவர்னு சொல்கிறீங்க. தமிழின தலைவனா எப்படி கலைஞர் வந்திருக்க முடியும்? பேரே தமிழ் இனத்தலைவனாக்கா அவன் தமிழனா இருக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு.
யாரு நான் விட்டா ரொம்ப சொல்லிடுவேன் கூட சார் அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுமே மலையாளி தானே, மலையாளி தானே அவரு சொன்னாங்க. கேரளா மாநிலத்துல இருந்து வந்தவர் ஒரு நீங்க முதலமைச்சர். சொன்னீங்க மலையாளின்னு. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் வாலாட்டினால் ஒட்ட நிற்கப்படும்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேசியது கருணாநிதி. ஏன்னா தன்னுடைய முகத்துக்கு முன்னால அவர் தமிழருங்கிற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டார். அப்போ அவர் தமிழர் இல்லைன்றதை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆமா. ஓகே. யார் ஆக்சுவலா கலைஞர் யார்? ஆந்திரா மாநிலத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் கலைஞர். அவர் திருவையாறுல வந்து செட்டில் ஆனார். இது வரைக்கும் தான் இது வந்து திருவாரூர்ல செட்டில் ஆனாரு. இது வரைக்கும் தானே சார் ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு சொந்தமாயிருச்சா? இல்ல, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம்னா ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான். குடும்பம் அதே மாதிரி நம்பர்ஸும் அதே மாதிரி பெருசா இருக்கும். உங்களுக்கு வந்து அடிச்ச அமௌண்ட்டும் பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் எல்லா நிதியும் அவங்க குடும்பத்திலேயே பேர் வச்சுட்டாங்க போல. பேர் வச்சுட்டாங்க. நம்ம கூட நியூமராலஜி படி பேசாம பேரை மாத்திடலாமா? நமக்கு பேருக்கு நிதினு வச்சுக்கலாம் போல. அதுக்கு 2 கயிறை வாங்கி தொங்கிடலாம். அதாவது இது போன்ற இயற்கை வளங்களை, கனிம வளங்களை, நாட்டுக்கு ஒரு மக்களுடைய சொத்தை அபகரித்து நீங்கள் சொத்து சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக இங்கே வர்றதுக்கு பதிலாக காமராஜர் எப்படி இருந்தார், கக்கன் எப்படி இருந்தார், ஏன் இன்றைக்கு அந்த மாதிரி நடக்க முடியாது? அந்த காலத்தில் காமராஜர்னு சொல்றீங்களா, இந்த காலத்தில் அப்துல் கலாம் வாழ்ந்து காமிச்சாரா இல்லையா? 2 இன்னைக்கும் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஐயா நல்லகண்ணு அவர்கள். நல்லகண்ணு இருக்காரு. இவர் அப்துல் கலாம் அப்படிதான் இருந்தார். காமராஜர் இறந்த பொழுது வெறும் 160 ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு தலைவனை மாறணுமே தவிர இப்படி தமிழ்நாட்டை வந்து கபரிகரம் செஞ்சுட்டு இன்னைக்கு போதை 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 எங்கே பார்த்தாலும் போதை. சொந்தமாக வாகனம் கூட இல்லை, கார் கூட இல்லாத முதல்வர் யாருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு சொந்த வாகனம் கூட இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆமா, ரெட் ஜெயின் மூவிஸோடைய சார் ஆக்சுவலி பிரதமரோட சொத்து மதிப்பு இப்போ எலெக்ஷனுக்கு அவர் வெளியிட்டு இருந்தார், பார்த்துருப்பீங்க. அவருக்கு அசையா சொத்துக்கள் எதுவுமே இல்லன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வாகனம் இல்ல, அசையா சொத்துக்கள் இல்ல, மனைவி இல்ல, குடும்பம் இல்ல. 10 லட்சம் ரூபாய்க்கு காலான, 30 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ், அப்புறம் ஹேர் கட் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு 20 லட்சம், அப்புறம் நெயில் கட் பண்றதுக்கு ஒரு 10 லட்சம், இப்படி பல லட்சம். அப்ப அதை விட எளிமையா இருக்கிறது ராகுல் காந்தி தானே. அவர் மட்டும் போறாரு, வராரு, நிக்கிறாரு, உட்கார்றாரு. அந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர்களை நம்ம ஏத்துக்கலாம். என்ன அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே வந்து சொல்லுவாங்கல்ல, born with a silver spoon சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இளவரசர் தான் அவர். அப்படி இருந்தவர் இன்னைக்கு போயிட்டு ஒரு சாதாரணமான ஒரு சலூன் கடையில் போயிட்டு முடி வெட்டுறாரு, ஒரு பேக்கரில் போய் டீ குடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, ஒரு எளிமையா இருக்கிறாரு. ஆனா டீ ஆத்திட்டு இருந்த பிரதமர் மோடி அவர்கள் நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. அப்ப யார் மக்களுக்கான தலைவர்களாக இங்க வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய பகை இருந்தாலும் இன்னைக்கு பாஜக வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா எங்களுக்கு பாஜக வேணாம், அதுக்கு காங்கிரஸே இருக்கட்டும், நாங்களே அவங்களுக்கு போராடி, நாங்கள் தமிழர்களுக்கும் காங்கிரஸுக்குமான போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் இன்னைக்கு பிஜேபி வேணாங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டாங்களே, அது ஐயா மோடி அவர்களுக்கு பெரிய சாதனை தானே. இன்னைக்கு அதுதானே பெரிய பேச்சு முதலாயிடுச்சு. யாரு நம்ம ஒரு ஆள் ஒரு ட்வீட் போட்டார்ல, அண்ணாமலை அவர்கள். எங்க விஞ்ஞானிங்க செல்லூராஜ் அவர்கள். செல்லூராஜு விஞ்ஞானின்னு சொன்னாங்க. விஞ்ஞானின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஆமா சார், அவரு தர்மாக்கோல்லாம் போட்டவரு. ஏன்னா திமுகவின் விஞ்ஞானி யாருனாக்கா கீதா ஜீவன். இந்த பக்கம் திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே விஞ்ஞானி தான். ஆமா ஆமா, குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாது. காலையில 7 மணிக்கு குடிக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. ஆமா. சோ இப்போ அவர் போட்ட பதிவை நீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திட்டாங்க. யதார்த்தமா ஒரு தலைவனை பிடிச்சிருக்க, அவன் நல்ல மனிதன் சொன்னாக்கா ஒரு தனிப்பட்ட கருத்தை அவர் பொது தளத்துல சொல்லியிருக்காரு. பார்க்காம அதை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணி இந்த ட்விட்டர் டெலீட் பண்ற அளவுக்கு நீங்க கொண்டு போய் இல்ல, அவர் அதிமுகல இருந்து விலக போறாரு, காங்கிரஸ்ல இணைய போறாரு, அதுக்குள்ள இன்னொன்னு போட்டாங்க, காங்கிரஸ் மாநில தலைவர் ஆயிடுவாரு, அந்த அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. கூட்டணி வைக்க போறாங்க. டேய், எலெக்ஷன் 2026 சம்பந்தம் இல்லாம இப்ப என்ன நடக்க போகுது? அதாவது கலைஞர் கருணாநிதி வாஜ்பாய் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, ரொம்ப அதிகமாகவே புகழ்ந்திருக்காரு. ரொம்ப அவரை விட தமிழ்நாட்டில் வேற யாரும் புகழ்ந்திருக்க மாட்டாங்க வாஜ்பாய் அவர்கள். அப்போ வந்து நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? அப்போ இதை விட ராஜீவ்காந்தி வந்து அவர் இறந்த அந்த வருடம் சென்னைக்கு வந்த பொழுது பூந்தமல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே போறாரு. அங்கே போகும் பொழுது அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு பரிசா. ராஜீவ்காந்தி அதை வாங்கி பத்திரமா ராஜீவ்காந்தி வைக்க சொன்னார் காவல்கிட்ட கொடுத்து. அப்போ நீங்க வந்து எல்லா மக்களையும் வந்து ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரு 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 அன்பின் வெளிப்பாடு. நீங்க அப்படி பார்த்துட்டு போயிடுமே தவிர அதை ஒரு பேசும் பொருளா மாத்தி நீங்க செல்லூர்ராஜுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டு அது ஏதோ பயங்கரமான ஒரு அவருக்கே வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு கில்ட்டி ஃபீல் விட்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. இதுதான் இங்க பிரச்சனையே. தமிழ்நாட்டுல நட்பு ரீதியாக இவங்க போக மாட்டாங்க, வைக்கிறதெல்லாம் கள்ள தொடர்பு, புரியுதுங்களா? கள்ள கூட்டணி இப்படிதானே பேசுறது. திமுக அப்படித்தானே பேசுதுன்னு சொல்றேன். கள்ள தொடர்பு, கள்ள கூட்டணி, தன் தாயார் வயசுல தகப்பனா அதெல்லாம் வன்மத்தோடைய உச்சம் அவர் உதயநிதி பேசுனதெல்லாம். ஸோ இப்படி போச்சுனாக்கா தமிழ்நாடு உறுப்பு நினைக்கிங்களா? அப்பா இதுக்கு தான் சொல்றேன், ஏன் ரத்தம், ஏன் சதை, என்னுடைய உணவு, என்னுடைய வாழ்நிலை முறை தெரிஞ்ச நாட்டை ஆளும்போது தான் இது சாத்தியப்படும். நான் பேசாமல் சொன்னேன், எடப்பாடியும் பேசாமல் சீமானும் கூட்டணியாவது வைங்க. ஏற்கனவே இப்போ விஜய் கூட வேற கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. 3 பேருமே தமிழர்கள் தானா?
வந்துட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. அப்ப எந்த தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டா போதும், வேற எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க சரி. இப்ப பிஜேபிக்கு எதிரானால காங்கிரஸ் ஜெயிச்சா போதும். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டா மட்டும் பத்தாது, அந்த தமிழ் தேசியம் சிந்தனை உடையவர்களாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் சார். அப்போ அண்ணாமலை போட்ட இந்த ட்விட்டுக்கு, அதாவது செல்வ பெருந்தகை வந்து அலுவலகத்தை கமலாலயத்தை முற்றுகையிட போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அண்ணாமலையோட ட்விட் இது. நீங்க 2 பேரும் செம்மையா சிரிச்சிட்டீங்க. அதனால இப்போ செல்வ பெருந்தகை சொன்னது வந்து மோடி மன்னிப்பு கேட்கணும், அதனால நாங்க இல்லாட்டி நாங்க அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். மோடி ஏன் மன்னிப்பு கேட்கணும்னா தமிழர்களை பத்தி அவர் சொன்னதுனால. இப்ப செல்வ பெருந்தகை அவர்களே திமுகவோட மாவட்ட செயலாளராக தான் செயல்பட்டு இருக்காரு. அவர் காங்கிரஸோட மாநில தலைவரா இன்னும் அவர் ஆகவே இல்லை. சரி, நீங்க காங்கிரஸ் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை மேல இந்த குற்றச்சாட்டு முதல்ல இருந்தே இருக்கு சார். அவர் பதவி ஏற்ற அப்பத்துல இருந்தே இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப மோடி மன்னிப்பு கேட்பாரானா அவர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அவர் எல்லா மாநிலத்திலும் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மாநிலத்துல முஸ்லிம்ஸை தாக்கி பேசுறாரு, இன்னொரு மாநிலத்துல என்னோட சகோதர சகோதரிகள் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது. காஷ்மீர்ல போயிட்டு மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்கள வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வெவ்வேறு மாநிலங்களும் இப்படி பேசுறாரு. ஸோ இந்த வெறுப்பு அரசியல் எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அண்ணாமலை ஏன் குரல் கொடுக்கணும்? அண்ணாமலை ஏன் குரல் கொடுக்கணுன்றதை விடுங்க, திமுக ஏன் குரங்கை விட்டுட்டு, அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணுவாங்க. இதற்கு யார் போய் முற்றுகையிடன்னு சொல்லியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் சிஎம் திமுகல இருந்து சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? உங்களுக்கு தமிழ்ன்ற உணர்வு இல்லை. அந்த உணர்வு இருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கும், இன்னைக்கு உங்க கட்சியிலேருந்து அறிக்கை வந்திருக்கும். கரெக்டா? கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாரே சார். செல்வ பெருந்தகை எடுத்த முன்னெடுப்பு நீங்க எடுக்கணுமா இல்லையா? செந்தில் பாலாஜி கைது ஆட்சியில் இருக்கிறது யாரு? செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண தெரிஞ்ச உங்களால உங்களுடைய தலைமையில திமுக தலைமையில் எங்களை கூட்டணி ஒற்றுணைஞ்சு கமலாலயத்தை முற்றுகையிட போறேன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி கண்ணு முன்னாடி வந்து போற இல்லையா? வந்து போவார்ல, தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி தான். என்ன பழனிசாமி பொசுக்குன்னு இப்படி பேசிவிட்டா? இல்ல சார், காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி கட்சி. மேபி ஒரு கட்சி சொல்றதுனால அனைத்து கட்சி எல்லாரும் சேர்ந்து முற்றுகையிடலாம், வாய்ப்புகள் இருக்குல்ல, நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த முன்னெடுப்பை காங்கிரஸ் எடுத்தது உள்ளபடி வரவேற்பு. ஆனா அந்த உணர்வு உங்களுக்கு ஏன் திமுக ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. தமிழனை பற்றி பேசிய செல்வ பெருந்தைக்கு வரக்கூடிய கோபமும் ஆதங்கமும் உங்களுக்கு இல்லை. இத்தனைக்கும் இவர் வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி கிடையாதுல்ல காங்கிரஸ். அப்போ இவர் இவ்வளவு கொதிக்கிறாரு, வேற யாருமே இன்னும் கொதிநிதி ஏன் வாய்முட்டிருக்காரு? எல்லாத்துக்கும் சனாதனம் பத்தி எல்லாம் பேசுவாரு. அவர் செந்தில் பாலாஜி கண்முடி வந்துட்டு போறாரோ? அவர் தமிழரா? இல்லையே, அது அவ்வளவுதான். வம்சாவளி தமிழர்கள் இல்லாதனால இல்லாதனால. ஆனால் திரும்ப அதுக்கு மேல என்ன பேசுவார் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அன்புமணி என்ன பேச போறான்னு பார்க்கணும். வேல்முருகன் என்ன பேச போறான்னு பார்க்கணும். வைகோ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா பேசுறாரான்னு பார்க்கணும். அதுக்கு போல துரை வைகோ பேசுவாரோ? யார் வேணாலும் பேசட்டும். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றிணையணும். ஒன்றிணையாமல் நீங்கள் இப்படி போனீங்கன்னாக்கா இது ஏதோ வந்து நீங்கள் வந்து இதை ஒன்றிணைஞ்சு பிஜேபி அலுவலகத்தில் நீங்கள் போய் முற்றுகையிறன்னு சொல்கிறீங்கனாக்கா, ஒரு கூட்டமாக போனீங்கன்னாக்கா இது ஒரு உங்களுக்கு தமிழனுக்கான ஒரு போராட்டத்துக்கான களத்தில் நீங்கள் நின்னீங்கன்னு வரலாற்றில் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அண்ணாமலையை பார்த்து பயப்படுறீங்க, செந்தில் பாலாஜி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறான்றதுக்காக சும்மா ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்களான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அது திமுக என்ன செய்ய போகுது, பிற கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்ட்டு. இல்லை, திமுக கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்காது. சரி, எடுக்க வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் பயம் இருக்காது. தேர்தல் குறித்த இல்ல, தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால இல்ல சார், தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. மேபி 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் தளர்த்துறோம். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் விதிமுறைகள் வந்து காங்கிரஸுக்கு மட்டும் தெரியாம போயிடுச்சோ? இல்ல 4ஆம் தேதிக்கு மேல பாருங்க, கோட்டையை இடிச்சு நட்டு கொடியை நட்டு பயங்கரமா அறுத்து தள்ளிடுங்க ஏக்கர் கணக்குல. இல்ல சார், 4ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இல்லையா, ஒரு சுதந்திரம் இருக்கும். தமிழக முதலமைச்சர் அவரு ஏதாவது சார், என்ன சார் தமிழக முதலமைச்சர் சொன்னாலே சிரிக்கிறீங்க? இல்ல, இப்போ நார்மலா நம்மலாம் பேசிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன ஃப்ரீடம் இல்லாம பேசிட்டு இருக்கிறோம்? நீங்க என்ன வேணா ஃப்ரீடம் இருக்கு இல்லைன்றது வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல வந்து முதல்வர் பேச வேணாம், ரைட்டு, உதயநிதி பேசிருக்கலாம்ல. அடுத்த தலைவராக நீங்க தான் வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட்னு சொல்லப்படும் பொழுது நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வந்து இப்போது பெரிய கேபினெட்டே மாறப்போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் தலைமையில் வந்து ஆமாம், உளவுத்துறையிலேருந்து எல்லாமே நேரடியாக அவர் கட்டுப்பாட்டில் வந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பொழுது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்நேரம் வந்து செல்வ பெருந்தகை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உதயநிதி சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அரசியல் தான் பண்ண தெரியாது நமக்கு தான். அப்ப அண்ணாமலை இதுக்கு வேற மாதிரி ட்வீட் பண்ணிருப்பாரு. இப்பவே இவ்வளவு தாக்கி பேசுறாருன்னா அப்ப உதயநிதினா சொல்லியிருந்தா யோசிச்சு பாருங்க சார், அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு செஞ்சு ட்வீட் பண்ணிருப்பாரு. ட்வீட் தான் போட முடியும், வேற என்ன செய்ய முடியும் அண்ணாமலையால. நீங்க யதார்த்தமா பேசுங்களேன். ஏன்னா இது வந்து சென்சிட்டிவான விஷயம். தமிழர்கள்ன்ற விஷயம் வரும்பொழுது இங்க வந்து ஜாதி மதம் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டான். தமிழ்னா ஒரு இனமா சேர்ந்துருவாங்க. அப்ப அண்ணாமலை இதுக்குள்ள வந்து வேற மாதிரி கையாண்டாருன்னா இன துரோகியா தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? வரலாற்றை நீ ஒரு இன துரோகின்னு சொல்லி அண்ணாமலை முத்திரை கூட்டப்பட்டு அவர் தலைவராக வரணுன்றது அது முறையடிக்கப்படும். இப்போ இந்த இடத்துல அண்ணன் சீமானுடைய இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அதான் சார் நானும் கேட்க வந்தேன். இன்னும் சீமான் சார் வந்து எந்த விதமான அறிக்கையும் சொல்லல, அதிமுக சார்பும் எதுவும் சொல்லல. நீங்க தமிழர்கள் மென்ஷன் பண்ண 2 பேருமே இன்னும் அமைதியா இருக்காங்களே. இல்ல அண்ணன் சீமான் நிச்சயமா அது குறித்து பேசுவாரு. மத்த கட்சியாவது நீங்க முற்றுகையிட போறோம்னு சொல்லுவாங்க. அவர் முற்றுகையிட்டுருவாரு. இவர் கண்டன பொதுக்கூட்டம் போட்டு தனியா கூட்டம் போட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை நிச்சயமா செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவ்வளவு பண்ணக்கூடிய சீமான் இந்த விஷயத்துல அமைதியா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதுல தான் நேரடியாக அண்ணாமலை வயசு சீமான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மோத போகிறதுக்கான ஒரு களம் பார்ப்போம். பட் நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னோம்னா, அண்ணன் இயக்குனர் அமீர் அவர்கள் எத்தனையோ இடங்களில் நாம் தமிழர் கட்சியையும் திரு சீமான் அவர்களையும் தவறாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் எத்தனையோ இடங்களில் நாம் தமிழர் கட்சியையும் திரு சீமான் அவர்களையும் எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றவுடன் முதல்ல குரல் கொடுத்து பேசினது யார்? திரு சீமான் அவர்கள் தான். ஏன்னா அவர் அறத்தின் வழியில் நின்று செயல்படுது. ஏன்னா அறத்தின் வழியில் நிற்பவர்கள் தமிழர்கள். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அமைதியாக இருக்காருன்னா என்ன காரணமாக இருக்குன்னா, அவர் அறிக்கையை நேரம் விட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து தேர்தல் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது. ரிசல்ட் வரட்டும். அதுக்கு பின்பாக மோடி அவர்கள் பேசினதுக்கு அவர் எத்தனையோ இடங்களில் மோடி அவர்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு, பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பிஜேபியினுடைய பி டீம். நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்க, பாஜக உள்ளே வந்துடும் பாய், ஆனால் திமுக ஓட்டு போடுங்க. அவங்க உள்ளலாம் வரமாட்டாங்க, வந்து அடித்தளம் போட்டு உட்காந்துருவாங்க. இங்கே நான் என்ன கேட்குறேன், இப்போ இத்தனை ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் எத்தனை RSS ஊர்வலங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது, எத்தனை பேரணிகள் நடைபெற்றது பாஜகவின் சார்பில்? இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக எத்தனை இடங்களில் RSS ஊர்வலங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, பேரணிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? ஒன்று. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன் பறக்க விடுறேன்னா உடனே வீட்டுச்சுற வச்சாங்களா இல்லையா? அரஸ்ட் ஆப் அடிச்சாங்க. கூட்டணி கட்சிக்கு அந்த நிலை அப்படிங்கிற ஒரு செயல்பாடே திமுக முன்னெடுத்தது இல்லை. அப்போ திமுக பி டீமா நாம் தமிழர் பி டீமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் திமுக வந்து பி டீம் இல்லை, ஏ டீம். ஏன்னா அவங்களுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ ஐயா மோடி அவர்கள் வராரு, கருப்பு கொடை எடுத்துட்டு போய் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளை கொடை எடுத்து வந்த வெள்ளை வேந்தன் அண்ணன் தான் ஒரு பேர் வச்சாருன்னு நினைக்கிறேன். ஐயா வெள்ளை கொடை இப்போ இந்த நிலவரம் சரியில்லாம இருக்கு அப்படின்னு அண்ணன் தான் ஒரு பேரை வச்சாரு. ஏன் சார் அடுத்தடுத்த அரசு படலங்கள்னால? இல்லைம்மா, அரஸ்ட்டுக்காகலாம் நம்ம யோசிக்கலை. அதாவது எந்த இடத்துல எதை செய்யணுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு இதில் கூடவே இன்னொரு விஷயம் அதை பற்றி பேசும்பொழுது வருது. ஜெய்பீமுக்காக போராடிய சூர்யா அதை குறித்து இப்போ பேசுவாரா? இப்போ தமிழனை பற்றி பேசிட்டாங்கன்னு. இதில் இன்னொரு விஷயமா, அண்ணன் ஜெய்பீம்னு சொன்னோன்னே எனக்கு சினிமா ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தால் சாதி ஏற்றத்தாழ்வு வந்துடுது. சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சா சாதி ஏற்றத்தாழ்வு வந்தது. மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு பேர் வைத்து ஒரு படம் எடுத்தால் சாதி ஏற்றத்தாழ்வு வந்துடுது. கமலஹாசன் தொடர்ச்சியாக நாயகன் படத்தில் நாயக்கரையா எங்களை காப்பாற்றுன்னு சொல்றாரு, நாயக்கர் தான் எங்களை காப்பாற்றுன்னு சொல்றாரு. அந்த வசனத்துக்கு ஏன் அவர்கள் மாரி செல்வராஜும் மற்ற ரஞ்சித் போன்றவர்கள்லாம் பொங்கி எழுகலன்னு ஒரு கேள்வி இருக்குது. தேவர் மகனில் போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு ஒரு பாட்டு வச்சுட்டா இவங்களுக்கு பொங்குது. இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் வருது, கமலஹாசன் வருது. அதில் ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறாரு, நாயக்கர் ரங்கராஜ நாயக்கர்னு சொல்றாரு. அது மீண்டும் இன்னொரு முறை அழுத்தியும் சொல்றாரு, ரங்கராஜ நாயக்கர்னு அழுத்தி சொல்றாரு. இப்போலாம் சாதி ஏற்றத்தாழ்வு வரலையா? அப்போ தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு படம் எடுத்தால் உங்களுக்கு ஒரு சாதி ஏற்றத்தாழ்வு வந்துடுது. பிற மொழி தாய்மொழியாக கொண்டவர்களுடைய படம், இன்னும் குறிப்பாக நாயக்கர்னு பேர் வைக்கிறார் கமலஹாசன் தொடர்ச்சியாக. இதெல்லாம் ஏன் வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லையா? இதெல்லாம் வந்து சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது இல்லையா? இப்போ சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் வந்ததுன்னா அந்த ஒரே குடிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசினாங்க. தேவர் மகன்னா அவங்க குடிகள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. விருமாண்டின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த குடிகள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவங்க பேசி படமாக எடுத்தாங்க. ஆனால் இங்கே அப்படி எடுக்கப்படலையா? ரஞ்சித் அவர்களோ இல்லை வந்து மாரி செல்வராஜர்களோ அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் எடுக்கலையே. 2 தமிழ் குடிகளுக்குமான பிரச்சனையை தானே தொடர்ச்சியாக காட்டிட்டு இருக்காங்க. ஏன் கமலஹாசன் அவர்கள் வந்து சக்திவேல் ரங்கராஜன் நாயக்கர் அப்படின்னு சொல்றாரு, அதை பத்தி பேசலாமே, ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? அதை பத்தி சுஜி சொல்லிருச்சேன், சுஜி லீக்ஸ்ல கமலஹாசனுடைய பாட்டியில தான் கொக்கைன் எல்லாம் பரிமாறுறாங்கன்ட்டு இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரஞ்சித்தை பற்றியும் மாரி செல்வராஜ் இல்ல ரஞ்சித்தை பற்றியும் இவர் நம்ம வெற்றிமாறனை பற்றியும் இன்னொரு டைரக்டர் இப்ப பிரவீன் சொல்லிட்டு பிரவீன் காந்தி பேசிட்டு அழிஞ்சாரு பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு சாதிய மோதலுக்கு வித்துடக்கூடிய வேலையை பாக்குறாங்க. ஏன்டா ஒரு ஒடுக்கப்பட்டவன் அவனுக்கான வழியை வந்து பதிவு பண்றான். நீ பதிவே பண்ணக்கூடாதுன்னு அடி வாங்குறவன் அடி வாங்கணும்னு சொல்லவே கூடாது. அடிச்சா நீ இவன் தான் அடிச்சான்றது கை காட்டவே கூடாதா? அப்போ இது ஒரு மோசமான போக்கு இருக்குல்ல. இப்போ இந்த தமிழன் இந்த விவகாரம் வந்துச்சுல, மோடி ஆரம்பிச்சிட்டார்ல, இதுல தெரிஞ்சிடும் எத்தனை தமிழ் நடிகர்கள் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஒருவேளை முதல்ல ரஜினி சார் குரல் கொடுத்துட்டா? இல்ல அதுதான் மாட்டாரு, அங்கிருந்து வரேன் நான். ஓ, ரஜினி சார் தான் வரீங்க. ஓகே. ரஜினி விஷால் குரல் கொடுப்பாங்களா? வாய்ப்பு கிடையாது சார். விஷால் சார் எல்லாத்துக்கும் பேசுறாரு. அவர் எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய ஒரு ஆளு. என்னது விஷால் சார்? மேபி இப்படி சாப்பிட்டு இப்படி செஞ்செல்லாம் பார்த்தேன் பைத்தியக்காரன் சார். அப்போ ஃபர்ஸ்ட் ரஜினி சார் வந்துட்டு கண்டன அறிக்கை கொடுத்துட்டு அவர் ஒத்துப்பீங்க, தமிழர்களுக்காக
இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு. தமிழன் ஒத்துக்க முடியாது, தமிழருக்காக அதான் தமிழன் ஒத்துக்க முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெறும் போது வன்முறை செய்யக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு பேசின ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை வாய்த்து வந்து பேசுவாரா? சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு பேசினார்ல, யார் சமூக விரோதிகள்? தமிழர்கள் அங்க வந்து இங்க வந்து காப்பர் ஆலை இருக்கக்கூடாது, ஸ்டெர்லைட் இருக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்க. 100 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் நடக்குது. 100வது நாள் வந்து மனு கொடுக்க கலெக்டர் ஆஃபீஸ் போறாங்க. அப்போ வந்து சமூக விரோதிகள் உள்ள வேண்டான்னு பேசின ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வாய் திறக்கல? இப்ப சார் அப்ப முதலமைச்சரா இருந்தவரை நான் டிவியை பார்த்துதான் இந்த விஷயம் நடந்ததுன்னே தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லை. ஆனா நீங்க நம்ம திசை மாறி போறோம். இந்த இடத்துல திமுகவுடைய ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா எப்படி போகும்னாக்கா, விஜய் இது குறித்து பேச வச்சணும்ன்றதான் அஜெண்டாவா இருக்கும். நாங்கள் பேசுவோம், நீ பேசுவியா? இப்போ மோடியை குறித்து நீ விமர்சனம் பண்ணுறியா? தமிழை குறித்து பேசிட்டாங்க, நீ தமிழனா? ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து அவரை வந்து ஒரு கிறிஸ்தவராக வந்து கன்வெர்ட் பண்ணி அடிச்சாங்கல்ல. இப்போ வந்து தமிழரா இல்லையான்ற ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிஜேபியோட பி டீம் விஜய் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரை வச்சு தெரிஞ்சிடும் எவன் தமிழன், எவன் தமிழனுக்காக குரல் கொடுக்குறான், எவன் இல்லை, எவன்லாம் வந்து இங்கே ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற விஷயம்லாம் இப்போ பட்டவத்தமாக வந்துடும். முதல்ல இவர் செல்வ பிறந்தையை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிட்டாரா? அண்ணன் சீமான் நிச்சயமாக அறிக்கை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய வேலை வேற மாதிரி இருக்கும். இனி சினிமா பிரபலங்கள் யார் செய்ய போறீங்க, இப்போ அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் செய்ய போறீங்க, யார் முட்டு கொடுக்குற யார் கொடுக்கலன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதையெல்லாம் மக்கள் உற்று கவனிச்சாக்க தான் நம்ம யாரை எங்கே வைக்கணுன்ற ஒரு புரிதல் இருக்கும். இல்லை, உண்மை அதானே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா யாருக்கு ரொம்ப வலிக்கணும்? எனக்கு தான் வலிக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவை பார்த்துக்கப்பா, என்னன்னு பாருப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்தமாரி தான் திமுக இங்கே இருக்குது. இப்போ மோடி அவர்கள் தமிழர்களை வந்து திருடர்கள் அப்படின்னு பேசினதுக்கு இந்நேரம் பொங்கி எழ வேண்டிய கட்சி எதுனா, தமிழினத்தை காத்தவர்கள் நாங்கள், தமிழை காத்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய தலைவர், தமிழின தலைவர், இலக்கம் கேடு இதெல்லாம் அப்படி போடக்கூடியவர்கள் வந்து இந்நேரம் திறந்திருக்கணுமா இல்லையா? வாய் திறந்து பேசிருக்கணுமா இல்லையா? ஏன் வாய் திறந்து பேசல? அப்படின்னா அவர்களுக்கே தெரியும் திறந்திருக்கணுமா இல்லை, வாய் திறந்து பேசிருக்கணுமா இல்லையா? இந்நேரம் வந்து அவர்கள் தமிழர்களாக இருந்தாருன்னா தான் ஆடா விட்டாலும் தன் சதையாடும் சொல்லுவாங்க. அப்படி இந்நேரம் அவர் பேசியிருக்கணும்ல. ஏன் பேசலன்னா அவருக்கு தெரியும் நான் தெலுங்கன், அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. தமிழர்களை சொல்கிறாங்க, நமக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு 2 காதிலையும் பஞ்சை வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ உல்லாசமாக கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்தார். அடுத்து எந்த நாட்டுக்கு டூர் போகலாம்? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும், என்னடா ஓட் பேங்க் இவ்வளோ குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது, சீமானுடைய ஓட் பேங்க் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்னதான் நம்ம சீமான் மேலே விஷயத்தில் இது பண்ணாலும் எடப்பாடியார் நிச்சயமாக அறிக்கை கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து எவ்வளோதான் பார்த்தாலும் முட்டி மோதி பார்த்தாங்க, நான் தனியாக நிற்கிறேன்னு நின்றுட்டார். அண்ணன் சீமான் கொடுப்பார் நிச்சயமா. இப்போ செல்வ பிறந்தையை கொடுத்துட்டாரு. இனி அண்ணன் திருமாவளவன் என்ன செய்ய போறான்னு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. இங்கே உள்ள பிரச்சனைக்கு இங்கே உள்ள விசிகா போராடும், கர்நாடகாவில் உள்ள பிரச்சனைக்கு கர்நாடகா விசிகா போராடும்னு சொன்னவர். அப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறான்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது சினிமா நடிகர்களுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து எப்பயுமே பார்ப்போம். அதை தாண்டி இந்த சமூக போராளிகள் இருப்பாங்க, இந்த பாட்டு பாடி நிறைய பேர் சுத்தினாங்க, இவர்கள்லாம் என்ன செய்ய போறாங்கன்றதெல்லாம் திமுக ஆட்சியில் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பல நபர்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க, யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பேசுறதுக்கு பயமோ, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்ல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்க, கைதுக்கு நான் பயப்படுறேன், அவங்க கைது பண்ணிடுவாங்க, நான் பயந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லாம போராளியா? மக்களுக்கான ஒரு தலைவனாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு பிரச்சனை, ஒரு உதாரணம் வச்சுமே, இப்போ வள்ளலார் பெருவெளி, அதற்கு போராட்டம் பண்ணணும், ஏன்பா சீமான் இன்னும் வரலன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ மலைகளை உடச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்றுறாங்கப்பா, ஏன்பா சீமான் வரல? எப்போ இங்கே பரந்தூர் விமான நிலையம் சீமான் வரல, வேங்கை வயலில் சம்பவம் ஏன் சீமான் வரல? எல்லா இடத்துலையும் சிப்காடு, எல்லா சீமானை தேடுறீங்க, ஆனால் வாக்கு செலுத்தும் போது மட்டும் சீமானை தேடி வாக்கு செலுத்துறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போராட வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை அம்ஜித், அதில் இன்னொரு விஷயம் நம்ம பேசணும். செலுத்திருப்பாங்க. நீங்க இப்போ ஒருத்தன் பாத்தீங்களா, இவிஎம் மிஷின்ல அது மாறி போயிடுதே, 8 ஓட்டு போட்டாங்க ஒரு பையன். ஆமா, அப்போ இந்த மாதிரி ஓட்டு எத்தனை ஓட்டு போட்டதெல்லாம் எங்க மாறிச்சுன்னு தெரியல. அதை பார்க்கணும். அதுக்கு தான் பேசாம ஓட்டுச்சீட்டு முறை கொண்டு வரலன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியால இல்ல சார், ஓட் அந்த பேப்பர் முறை, ரசீது முறை கொண்டு வந்தீங்கன்னா அது நிறைய குளறுபடி ஏற்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. மக்கள் தொகை அதிகமான நாடு டிஜிட்டல் இந்தியா. சரி, சரிங்களா? உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளே இன்னைக்கு வாக்கு இயந்திர மிஷின்களை, இவிஎம் மிஷினை விட்டுட்டாங்களா இல்லையா? வாக்குச்சீட்டு முறைப்படி வல்லரசு நாடா இருந்தாலும் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால தான் அதிகம் மக்கள் தொகை. அதனால அவங்களால முடியல. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்கம்மா. நீங்க டெபாசிட் காசு கட்டுறத வந்து காசா தான் கேக்குறாங்க. ஏன் டிஜிட்டல்ல பண்ண போறது? ஏன் டிஜிட்டல்ல எடுத்துக்கல? புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு சாதகமான விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் மாத்திட்டு இந்த யூபிஐல நடக்கக்கூடிய குளறுபடி இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு. யூபிஐ மூலமாக வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா காசு எடுக்கிறான்னு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளை நூக் அண்ட் கார்னர் வாட்ச் பண்ணுறதுக்கான வேலை தான் அதெல்லாம். இன்னொரு விஷயம்னா, இந்த தேர்தல் நேரம் வந்துடுது இல்லை, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, காணொலி மூலியமா பதிவேற்றி நாங்கள் எல்லா உலக தமிழர்களுக்கும் அனுப்புகிறோம், உலக இந்தியர்களுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நாங்கள் காணொலி மூலியமாக அனுப்பிட வேண்டியது டிஜிட்டல் இந்தியாவில். ஏன் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்குறாங்க? வேற போகிறாங்க காணொலி.
சார் ஆல்ரெடி நிறைய ஆபாச வீடியோக்கள் எடுத்த பிரஜ்வாலே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. பிஜேபிக்கார் தானே அவரு, அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? அதுல முன்னாள் பிரதமருடைய பேரன் அவரு. ஆமா, இதுவரை தேவகவுடாவுடைய குடும்ப தேவகவுடாவுடைய பேரன். நாடாளுமன்றத்துல உட்காந்து போனை வச்சு பார்த்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். யாருன்னு பார்த்தோம்ல. அதனால நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டு சொல்லுங்க எதை அனுப்பணும். சிக்கலாயிடும். பிரச்சாரம் பண்றாங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, இத்தனை ஆண்டுகளாக நாங்க மக்களுக்கு இது செஞ்சிருக்கோம், இத்தனை விஷயத்தை வந்து இந்தியாவுக்கு நாங்க பண்ணிருக்கோம் கேட்கலாமே. ஏன் மக்களை சந்தித்து நேரடியாக சென்று நான் வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறீங்க, ஏன் கூட்டம் போடணும்? எத்தனை லட்சம் மக்கள் வந்து வெயில நீங்க பாதிக்கப்படுறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வராரு, வெயிலே இல்லாம ரோட் ஷோ பண்றாரு. எத்தனை மக்கள் சாலைகள்ல நிக்கிறாங்க வெயில்ல, இல்ல கூட்டம் போடுறீங்க, எத்தனை மக்கள் வந்து கூட்டத்தில் நிற்கிறாங்க. இன்னும் குறிப்பா திமுக கூட்டத்தை பேசணும்னே, திமுக கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இடமே காலியாயிடும். ஏன்னா அங்க இருக்கிற சேரு கீரு வாழை மரம் தென்னை மரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் சார் அதிமுக கூட்டத்தையும் சொல்றாங்க பிரியாணின்னு சொல்லிட்டு புளி சாதம் போட்ட கூட்டம் தானே. அவங்களாவது புளி சாதம் போட்டாங்க, பிரியாணி திருட்டு போனாங்க, அண்டா கோழி அது வாலிலாம் திருட்டு போனாங்க. இல்ல இப்ப அந்த நீட் தேர்வு பத்தி கொஞ்சம் பேசுவோமானே. நீட் தேர்வை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக வாக்குறுதியாக கொடுத்தாங்க. நீட் தேர்வினுடைய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னாங்க. தொடர்ச்சியாக போராடுவது தான் அந்த ரகசியம்னு இவரே ஒன்றும் தெரியாமல் போயிட்டாரு. இப்போ நீட் தேர்வை வந்து ரத்து செய்வதற்காக கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்களா இல்லையா? அந்த கையெழுத்து வாங்கினாங்களா? சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அந்த கையெழுத்து தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டாங்களா இல்லையா? மாநாடு முடிஞ்சுன்னு கீழே கிடைச்சா இல்லையா? அப்போ ஒவ்வொரு தமிழனும் நீ வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவே அப்படின்னு உன் மேலே நம்பிக்கை வச்சு எத்தனை மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. அந்த மாணவர்களுடைய ஏமாற்றத்துக்கு யார் பதில் சொல்வது? எத்தனை மாணவர்கள் இப்போ சமீபத்தில் தற்கொலை பண்ணாங்க நீட்டில் தோல்வி அடைஞ்சதுனால? நீ அத்தனை லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறல, ஒவ்வொருத்தனும் வந்து உதயநிதி எப்படியாவது நீட்டை வந்து இது பண்ணி ஒழிச்சிருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட கையெழுத்து போட்டுருப்பானே. 50 லட்சம் பேர் நீ கையெழுத்து வாங்குறல, அந்த 50 லட்சம் பேரோட கையெழுத்து நீ எங்க போய் போட்ட? அந்த மாநாட்டில் கீழே கிடஞ்சு எத்தனை பேர் அதில் காலில் மீச்சிட்டு போறான்? அப்ப இதுதான் நீங்க வந்து போராடக்கூடிய லட்சணமான ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்க தலைவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் போட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் போட்டிருக்கு, விடுதலை சிறுத்தை போட்டிருக்கு, நிறைய பேர் சார். 50 லட்சம் பேருன்றது ஆக்சுவலி நிறைய பேர் மிரட்டி எல்லாம் சைன் போட வச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து. முத கையெழுத்து யார் போட்டா? ஸ்டாலின் போட்டாரு, அதையும் குப்பையில தான் போட்டீங்க. அப்போ இதை தாண்டி நீட்டை ஒழிப்புன்னு ராகுல் காந்தி சொல்லல, மோடின்னு சொல்லல, இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. கோப்பா பிரதமர் கரெக்டா இல்லையா? அப்போ இது ஒரு பித்தலாட்டம் தானே. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அமல்படுத்தினது பாஜக. அப்ப ரெண்டு பேருக்குமே இதுல பங்கு இருக்கு. சோ ரெண்டு பேருமே சொல்லல நீட்டை நாங்க கேன்சல் பண்ணுவோம்ன்றது. இவங்க இந்தியாவுக்கே பிரதமர். காங்கிரஸ் ஆனா என்ன சொல்லியிருக்குனாக்கா அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த வகையில வந்து இந்த எதை சொல்றல, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறோம்ல, இதை பற்றின எந்த ஒரு கவலையாவது எந்த ஒரு அக்கறையாவது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அரசாங்கத்திற்கு மக்களை பற்றி ஒன்றும் இல்லைண்ணா. அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வரணும்னா அவங்களுக்கு அரசு பேருந்து சரியா இருக்கா, டயர் கலந்து விழுந்துருமா, டிரைவர் சீட்டு கலந்துட்டு போகாம இருக்கா, டிரைவர் மழை வந்து கொடை பிடிச்சி வண்டி ஓட்டுவாரா, இல்லை பேருந்து பயணிகள் இப்போ இருக்காங்களா, சீட்டு இருக்கான்னு யோசிப்பாங்க. அவங்க தான் ஏறினா காரு இறங்கினா காரு, வீட்டில் போனால் ஏசி எல்லாம் இருக்குது. மக்கள் தான் நீ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விடிய காத்திரு, இல்லை காத்து இல்லாமல் போ, நீ பேருந்தில் ஏறாமல் போ, ஊருக்கு போகாமல் போ, இதுதான் அவங்களுடைய இது. இல்லை நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய குடும்பமே முதல்ல அப்படி போகுதான்னு பாருங்களேன். போகிறது இல்லையா? இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர், அதுதான் சார், ஒரு நார்மல் வார்டு கவுன்சிலரோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கிட்டே பிரம்மாண்டமான கார் இருக்கு, சொகுசு கார் இருக்கு, சொகுசான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன் சார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையில இன்னமும் எந்த வசதியும் மக்களுக்கு இல்ல. ஒரு கழிப்பறை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, சரியான பஸ் வசதி இல்ல. ஆனா கிளாம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இல்ல. ஃப்ரீ பஸ் சார், ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. கிளாம்பாக்கத்துல இருந்து ஃப்ரீ பஸ் போவோம்னாங்க, அதுவும் ஃப்ரீ பஸ் கிடையாது. அப்புறம் கிளாம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடு வந்து, கோயம்பேடுல இருந்து காய்கறிகளை வாங்கிட்டு வியாபாரத்துக்கு போற மக்கள்ல வியாபாரமே நடக்கலன்னு சொல்ற வியாபாரிகள் அதிகம். சோ இது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து டல் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கே மோடி வந்து சொன்னார் இல்லையா, இலவசங்கள் வேண்டாம், இலவச பேருந்து வந்தனாதான் மெட்ரோல நிறைய பேர் போல அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து நான் தான் சொல்லல, என் வீட்டில் என் தகப்பன் சரியா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? என்னை ஆளக்கூடிய என் மாநிலத்துடைய முதல்வர் சரியாக இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனும் இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், மோடி அவர்கள் வந்து மத்திய அரசுலேருந்து இராணுவ படையை கொண்டு வந்து 1 லட்சம் பேர் கூட நிப்பாட்டட்டுமே, தமிழ்நாட்டை நாங்கள் கபடிகரம் செய்வோம்ட்டு. சரியான ஆட்சி முறை நீ கொடுத்தீங்கன்னா 8 கோடி மக்கள் உங்க கூட நிற்பான். 8 கோடி பெருசா 1 லட்சம் பெருசா? ஒன்றுமே உங்களை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்போது ஆட்சியாளர்கள் வந்து கரெக்டான விதத்தில் போனீங்கன்னா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இப்படி உட்காந்து நம்ம பேச வேண்டிதான், நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அடுத்த கட்டமாக இல்லை, இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ அரசு மருத்துவமனை இருக்குது. நீங்கள் அரசு மருத்துவமனை தரமான மருத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே தரமான முறையில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே கழிவறை தரமாக இருக்கான்னு இல்லை. அங்கே ஸ்டாஃப் சரியாக இருக்காங்கன்னா இல்லை. அங்கே நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ தஞ்சை மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி உள்ள நீங்கள் போங்க,
எப்போ எவ்வளோ ஸ்மெல்லு வருது, எவ்வளோ வந்து அங்கே சுகாதாரமற்ற முறையில் இருக்குன்னு. இப்போ முதல்வருக்கு உடம்பு சரியில்லைப்பா, காய்ச்சல், எங்கே தஞ்சாவூர் வருவாரா, திருச்சி மெடிக்கல் காலேஜ் போகிறான்னு தெரியலையேன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க சுத்தமாக வச்சிருப்பானா இல்லையா? தூங்கி காலையில் ஏஞ்சுனே அந்த ஹாஸ்பிட்டலோடைய மருத்துவர்களுடைய டீன் என்ன பண்ணுவார், இன்னைக்கு எந்த எம்எல்ஏ வருவாருன்னு தெரியல, எந்த எம்பி வருவாருன்னு தெரியல, முதல்ல எல்லாத்தையும் சுத்தப்படுத்துங்க, எல்லா ஸ்டாஃபும் கரெக்டாக வேலைக்கு வந்துட்டீங்களா, அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அனைவரும் வந்து தனியார் கிளினிக் நீங்கள் வச்சிருக்காங்களா இல்லையா, எத்தனை பேர் இன்றைக்கி எத்தனையோ இடங்கள் நம்ம பார்க்குறோம், அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் எத்தனை பேர் உயிர் இழந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகிறாரு? காவேரி மருத்துவமனை போயிடுறாரு. யாருடைய மருத்துவமனை? KN நேரு அவர்களுடைய மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. முதல்வர் உடம்பு சரியில்லைன்னா அங்கே போகிறாரு. அடித்தட்டு மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனை போகணும். என்னைக்கு ஒரு நாட்டில் ஒரு முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போகிறாரோ, என்னைக்கு முதல்வர் அவர்களுடைய வீட்டு குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்குதோ, என்னைக்கு ஒரு MLA MP அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மகள்கள், பிள்ளைகள், பேரன்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு மருத்துவமனைகளுக்கு போகிறாங்களோ, அப்போது தான் அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளிக்கூடங்களும் தரமான முறையில் இருக்கும். இதை தான் திரு சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் அவங்களாம் செய்ய முடியாது, சட்டத்தின் மூலம் தான் செய்ய முடியும். அதை தான் திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி மருத்துவமனைக்குள்ள போங்க எவ்வளோ வாடை வருதுன்னு சொன்னார்ல, மற்ற ஸ்டேட்டில் எடுத்து நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே போ எவ்வளோ வாடை வருது பாருங்க. ஏன்னா மருத்துவ கழிவு மொத்தமும் இங்கே தான் வருது. ஆமாம், அசால்ட்டாக கொண்டு வந்து கேரளாவில் மருத்துவ கழிவு மட்டும் இல்லாமல் அந்த கேன்சர் கட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ இதை எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது இங்கே சட்டத்தின் மூலம் தான் எதையுமே செய்ய முடியும். பண்ட பரிமாற்றம் நடைபெற்றுச்சு இல்லைண்ணா தமிழ்நாட்டில். இந்த அதுமாரி இவங்க என்னன்னா, எங்கள்கிட்ட இருக்க மலைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, உடச்சி கழிவுகளை இங்கே கொண்டு வந்து கொட்டிடுங்க. நீங்கள் இந்த பண்டம் பரிமாற்ற முறைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு காணொலி பார்த்தேன். ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் காலை உணவுக்கு வழி இல்லாமல் அங்கே பண வியாபாரிகள் வந்து அவங்க கருப்பட்டியை கொடுத்துட்டு இட்லி வாங்கிக்கிறாங்க. 2 இட்லிக்கு வழி இல்லாமாங்க இன்னைக்கு வரைக்கும். நம்ம வந்து ரொம்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பிரியாணி டெய்லி, இப்போ யூஸ்வல் பிரியாணின்றது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஃபுட் ஆகி போச்சு. நைட்டெல்லாம் கிடைக்குது சார், 3 மணி 4 மணி சாதாரணமாக பிரியாணி மட்டுமா கிடைக்குது நைட்டில்? அதை விடுங்க, இன்றைக்கி ஒரு 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் சாதாரணமாக செலவு பண்ணக்கூடிய நம்ம சூழலில் இருக்கிற ஒருவேளை உணவுக்கு அவங்க அந்த காணொலியை நான் பார்க்கும் பொழுது அப்பா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எங்களுக்கு எப்படி வாழ்கிறதுன்னு வழி தெரியல, எதுவுமே இல்லையா, எங்களுக்கு வெறும் பணம் வரோம், நாங்கள் வந்து கருப்பட்டி வச்சுருக்காங்க. அதனால வந்து இட்லிக்கு இன்றைக்கி கருப்பட்டியோட விலை தெரிஞ்சு 1 கிலோ 400 ரூபாம்மா. ஒரிஜினல் 450 ரூபா 500 ரூபா. 2 இட்லி எவ்வளோ பெறும்? 10 ரூபா. அந்த 10 ரூபா இட்லிக்கு வழி இல்லாமல் 400 ரூபா போட்டில் அவங்க பண்ண மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்க நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அது ரொம்ப மோசம். ஆனால் இந்த பக்கம் நெல் மூட்டை எல்லாத்தையும் நீங்கள் நினைவு வச்சுருக்கிறீங்க. திராவிட மாடல்னா நான் வேளாண்மைக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு தமிழ்நாட்டுல. மனுஷனுக்கே மரியாதை இல்லை. கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்டோட கூட்டு போனவர் தானே. இப்போ இதெல்லாத்தையும் மாற்றணும்னாக்கா இதை வந்து மக்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மாவட்டம் இப்படி பாதிக்கப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தினோடனே நிதி அள்ளி கொடுக்குறீங்கல்ல. இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இட்லிக்கு வழி இல்லாமல் அவங்க கருப்பட்டியை மாற்றினாங்கல்ல. ஒரு தன்னார்வல ஒரு அமைப்பு இதற்காக நம்ம நிதி வாங்கி அவங்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கு சாதாரண உணவை உறுதிப்படுத்தணும்னு யாரும் முன்னெடுத்தீங்களா? ஒரு கலெக்டர், கமிஷனராக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கத்துக்கு முன்னாடி அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், MLAக்களாக இருக்கட்டும், அல்லது பிற கட்சி நபர்கள் இது செஞ்சீங்களாலும் செய்யவே இல்லை. இதை இனிஷியேட்டிவ் பண்ணணும். அதை இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை நீங்கள் வந்து வேறு யார்ட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அண்ணன் சீமான்ட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போங்க. நானும் அண்ணன்ட்ட பேசுகிறேன். ஏன்னா அவர் முன்னெடுப்பாவது இதை எடுத்தாவது கொண்டு போகலாம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் KPY பாலா, ராகவா லாரன்ஸ் இவங்கள்ட்ட கொண்டு போனாலும் அட்லீஸ்ட் அவங்களாவது செய்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் செய்ய தவறியது KPY பாலா செஞ்சான். ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா எல்லாம் செஞ்சால் இன்றைக்கி அதுக்கப்புறமேட்டு இன்ன வரைக்கும் இவங்க கொண்டு போய் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை. அதனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பண்ட மாற்று முறை இன்றைக்கி வரைக்கும் 2 இட்லிக்காக வந்து அவங்க தவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். அதை வந்து யார் செஞ்சாலும் சரி செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். நிச்சயமா சார். அதுவும் இந்த பதிவு வந்து எங்க சேனல் மூலமா போறது வந்து இன்னும் எங்களுக்கு பெருமைதான். யார்கிட்டயாவது இது போய் இது ஷேர் பண்ணப்பட்டு யாராவது பார்த்து சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி KPY பாலா, ராகவ லாரன்ஸ் யார் பார்த்து மக்களுக்கு நல்லது நடக்குதா, கன்க்ளூஷன் வந்து அதுதான். அதுவும் எங்க சேனல் மூலமா நடந்தது, அது எங்களுக்கு இன்னும் பெருமை. மக்கள் எப்போதுமே வந்து உதவி செய்வதற்கு குறிப்பாக தமிழர்களை வந்து தயங்க மாட்டாங்க. உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் தமிழர்கள் முதல் குரல் கொடுப்பாங்க. மழை வெள்ளம் வந்தது, அரசின் சார்பாக அதிக உதவிகள் கிடைத்ததா, தன்னார்வலர்கள் மூலியமாக அதிக உதவிகள் கிடைச்சதுன்னா தன்னார்வலர்கள் தான். ஏன்னா நான் களத்தில் நின்றுருந்தேன், அது நிறைய பேரும் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக தொடர்ச்சியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னை, தென் சென்னை, இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு வந்து களத்தில் போய் சேரும்போது அரசின் சார்பாக எந்த உதவியுமே எங்களுக்கு வந்து சேரலை. எந்த MLAவும் கவுன்சிலரும் எங்களை வந்து பார்க்கலனாங்க. ஆனால் தன்னார்வலர்கள் தான் நிறைய பேர் நிதி உதவி கொடுத்து, உணவுகள் கொடுத்து, பிரெட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தது.
நிச்சயமா சார். ஆக்சுவலா இப்போ இன்னைக்கு இந்த விவாத நிகழ்ச்சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா என்ன பிரச்சனைகள் இந்த தாண்டி என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் சொல்யூஷன் வந்து கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழர்கள் தான் ஆளணும், அந்தந்த மாநிலத்தின் மைந்தர்களை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும். இது வந்து உங்களுடைய கருத்து. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஜூன் 4ஆம் தேதி தான் நல்ல பதில் கிடைக்கும்னு நம்புறோம். 2 பேருமே இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி மேடம்.